ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சின்ன வயசு. தாய்க்கு சரியான அவன் ஈக்கக்கூடிய அந்த பகுதியில் சரியான கூதல், கடும் கூதல், குளிர். தாய்க்கு காய்ச்சல் வந்துட்டு படுத்திருக்கிற இரவுடைய நேரம். அப்ப ஒரு நாள் அந்த மகனை கூப்பிட்டு சொன்னா, மகனே சரியான தண்ணீர் தாகமாக இருக்கி, தண்ணீரை கொஞ்சம் சூடாக்கி எடுத்துட்டு வா. மகன் எடுத்துட்டு வந்து பார்க்கிறாரு, இரவுடைய நேரம் கூதல், தாய்க்கு தூக்கம் போயிட்டு. கொண்ட அந்த கோப்பையோட வரலாற்று ஹிஸ்டரி எழுதுறாங்க பாருங்க, அப்படியே நின்று இருந்தாரு தாய் எலும்பும் வரைக்கும். தஹஜ்ஜுடைய நேரம், தாய் திடீர்னு இரவு நடுநிசில முடிச்சு பார்க்கிறான். மகன் கோப்பையோட அது அப்படியே நின்று கொண்டிருக்கிறான், தண்ணீர் குவாலையோடு அப்படியே நின்று கொண்டிருக்கிறான். உள்ளத்திலிருந்து வந்த அந்த துஆ, கண்ணியமான சகோதரர்களே, என்ன தெரியுமா துஆ செஞ்சா? யா அல்லாஹ், மிகப்பெரிய ஒரு மார்க்க அறிஞராக, ஒரு மதுஹபுடைய இஸ்தாவகராக இந்த மகனை ஆக்கிது யா அல்லாஹ்னு துஆ செஞ்சாங்க. இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம், வேர்ல்டுல, உலகத்துல ஹனஃபி மதுஹபுக்கு பின்னால ஷாஃபி மதுஹபு தான் அதிகமாக பின்பற்றக்கூடிய மதுஹபாக இருக்கி. அந்த மதுஹபுடைய இஸ்தாபகர் தான் இந்த ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ். எனவே சகோதரர்களே, இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் உருவாகினது தாயுடைய துஆ, வேற ஒன்றுமல்ல. அவர்களுடைய முயற்சி இருக்கலாம், அவர்களுடைய தனிப்பட்ட முயற்சியாக துஆவாக இருக்கலாம், என்றாலும் மிகப்பெரிய காரணம் சகோதரர்களே தாயுடைய துஆ. ஆனா இன்றைக்கு நாங்க கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம்.